நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் தான் கௌரி. நான் சொல்றத உங்களால கண்டிப்பா ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். உங்களோட வாழ்க்கையில எப்பவோ ஒரு டைம் உங்களை யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பேப்பர் கப் மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஒரு பேப்பர் கப் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து காஃபி ஊத்துறப்பமோ இல்ல டீ ஊத்துறப்பமோ அதை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு தரையில எல்லாம் படாம ரொம்ப பத்திரமா கையில வச்சு காஃபி இல்ல டீ கண்டிப்பா அதை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சு குடிச்சு முடிப்போம். பட் குடிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், அதை அப்படியே கசக்கி தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு போய்கிட்டே இருப்போம். கரெக்டா? நம்ம அது கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண போறது இல்ல, அது கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போறது இல்ல, அதை பத்தி நம்ம கவலையப்பட போறது இல்ல. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்மள யாராவது ஒருத்தங்க நம்மள வந்து ஒரு பேப்பர் கப் மாதிரி எப்போது ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட தேவைகளுக்கு மட்டும் நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மள மதிக்காம நம்மள தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. கரெக்டா? பட் நம்ம அப்பெல்லாம் நம்மளை பார்த்து கேட்டுக்கிற ஒரே ஒரு கேள்வி, நம்மளோட வேல்யூ அவ்வளவுதானா, நம்ம அவ்வளவுதானா, நம்மள எல்லாருமே இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எல்லாருக்குமே எழும். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு சின்ன பையனுக்கு அவன் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்ல அவன் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒரு பையனை வந்து சின்ன வயசுல இருந்து அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். கரெக்டா? சோ அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன். சோ அந்த பையன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒரு பையனை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் அந்த பையன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவன் கூட தனியா இருக்கிறப்ப, இந்த பையன் கூட தனியா இருக்கிறப்ப நல்ல ஃப்ரெண்ட்லியா எல்லாம் பேசுறான். பட் அதே நேரத்துல அந்த பையன் வந்து மத்த பசங்க கூட இருக்கிறப்ப இந்த பையனே போட்டு கலாய்கிறது, இந்த பையனே கேவலமா பேசுறது, இவன் இவ்வளவுதான், இவன் முக்க, இவன் வேஸ்ட் அப்படின்னே சொல்றது. இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் இவனே என்ன எல்லாரும் முன்னாடி கேவலமா பேசுறான், இவனே என்ன ரொம்ப ஹர்ட் பண்றான் அப்படின்னு ரொம்ப அழுகையோட வீட்டுக்குள்ள போய் ஓடி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். சோ அப்ப வந்து அவங்க அப்பா வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னடா அழுதுட்டு இருக்க, ஏன் வீட்டுல ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்றான், அப்பா எனக்குன்னு ஒரு வேல்யூவே இல்லப்பா, எனக்குன்னு ஒரு மதிப்பே கிடையாது, எல்லாருமே ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பே கிடையாது, எனக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்னு கேக்குறான். அப்படி கேக்குறப்ப அவங்க அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள போயிட்டு ஒரு சின்ன கல் எடுத்துட்டு வராங்க. அந்த கல் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்கா தான் இருக்குது. உடனே அவங்க அப்பா வந்து அந்த பையன் கிட்ட அந்த கல்லை கொடுத்துட்டு சொல்றாங்க, நீ இந்த கல்லை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல போய் நில்லு. இந்த மார்க்கெட்ல போய் நின்னுட்டு நீ வந்து இந்த கல்லை முன்னாடி வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு ரெடியா, முன்னாடி வந்து விக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி வச்சுட்டு அது மேல இந்த கல்லை வச்சுட்டு நீ பின்னாடி உட்காந்துரு. யார்கிட்ட எதுவும் பேசாத, ஒரு ஊமை மாதிரி இருந்துக்கோ. யாராவது உங்ககிட்ட இதை பத்தி வந்து கேட்டாங்கன்னா 2 விரலை மட்டும் கையில தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையன் இருந்துகிட்டு, என்னப்பா நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். இந்த பையன் கிட்ட அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இல்ல போய் நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பையனும் மார்க்கெட்டுக்கு போறான். அந்த மார்க்கெட்ல போய் ஒரு சின்ன டேபிள் வைக்கிறான். அந்த டேபிள் மேல இந்த சின்ன கல்லை வைக்கிறான். கல்லை வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் டெக்கரேஷன், சுத்தி கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் வச்சுட்டு அது முன்னாடி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கேன், யாராவது வந்து கேட்பாங்களா மாட்டாங்களான்னு. எல்லாருமே தாண்டி போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. வந்துட்டு இந்த கல்லை பார்த்துட்டு இந்த கல்லையே ஒரு 5 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, இந்த கல்லு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பையன் வந்து தகச்சு போயிட்டான், சும்மா இருக்கிற கல்லை ஒருத்தங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த கிட்ட உடனே கையை தூக்கி 2 விரல் மட்டும் காமிக்கிறவங்க அப்பா சொன்ன மாதிரி. உடனே இந்த பாட்டி வந்து சொல்றாங்க, சரி ஓகேப்பா, இதுக்கு வந்து நான் 20 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு, ஏன்னா ஒரு சாதாரண கல்லுக்கு அவங்க வந்து 20 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டுட்டு உடனே அந்த கல்லை எடுத்துட்டு உடனே வீட்டுக்கு ஓடி போயிடுறான். வீட்டுக்கு ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றான், அப்பா இந்த கல்லுக்கு வந்து 20 ரூபாய் தரேங்கிறாங்க ஒரு பாட்டி, சம்பந்தம் இல்லாம நான் எதுவுமே பண்ணல, ஒரு சாதாரண கல்லு தான், நீங்க இந்த ரூம்குள்ள வந்து நீங்க வச்சிருக்க சும்மா இருக்கிற ஒரு கல் தான், உங்களோட லக்கி ஸ்டோன் அப்படிங்கறதுனால சும்மா வச்சிருக்கீங்க, பட் இதுக்கு பாட்டி வந்து ஒருத்தங்க 20 ரூபாய் தரேன் அப்படிங்கிறான். உடனே அந்த அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, இப்போ ஒண்ணு பண்ண, இந்த கல்லை எடுத்துட்டு போய் நீ ஒரு மியூசியம் முன்னாடி உட்காரு. மியூசியம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி டேபிள் எல்லாத்தையும் போட்டு மியூசியம் முன்னாடி உட்காரு, வேற எதுவும் பேசாத. அதே மாதிரி யாராவது வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா 2 விரலை மட்டும் தூக்கி காட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பையன் யோசிக்கிறான், ஓகே மறுபடியும் ஒருத்தங்க 20 ரூபாய் ஆஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் மியூசியம் முன்னாடி போறான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மியூசியம் முன்னாடி, அந்த மியூசியம் முன்னாடி போய் அந்த டேபிள் வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஒரு கல்லை வச்சுக்கிட்டு அவன் சைட்ல உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு இருக்கிறப்போ அதை வந்து இப்போ கொஞ்சம் பெட்டரா பிரசென்ட் பண்றான். அவங்க அப்பா சொல்றாங்க, போய் வைக்கிறப்ப வந்து இந்த கல்லை வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த கல்லை பத்தி ஏதாவது உனக்கு தெரிஞ்சதை எழுதி போடு, இந்த கல் வந்து ரொம்ப நல்ல கல், ரொம்ப ரேரான கல் அப்படின்னு எதையாவது வந்து எழுதி போட்டு அப்படின்னு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் வந்து இவனும் போய் சைட்ல வந்து எழுதுறான், இந்த கல் வந்து ரொம்பவே ரேரான ஒரு ஸ்டோன், இது ஒரே ஒரு பீஸ் தான் உலகத்திலேயே இருக்கு, வேற எங்கேயுமே இது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன போர்டு எல்லாம் எழுதி வச்சுட்டு சைட்ல அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படியே உட்காந்துருக்கா, எதுவும் பேச தெரியாத பையன் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள போறவங்க இதை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, என்ன ரேரான ஸ்டோன் அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தங்க ஒரு கார்ல மெர்சிடஸ் பென்ஸ்ல வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு போய் இந்த கல்லை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஒரு 5 செகண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்த்துட்டே இருந்த கிட்ட வைஃபையும் கூப்பிட்டு காமிக்கிறாங்க, இந்த கல்லை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த கல் எவ்வளவுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த பையன் மறுபடியும் 2 விரலை தூக்கி மேல நீட்டுறான். உடனே அவங்க பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஓகேப்பா நான் உனக்கு வந்து 20,000 ரூபாய் இந்த கல்லுக்கு தரேன், இந்த கல் எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் ரொம்ப தகச்சு போயிட்டான், 20,000 ரூபாய் இந்த கல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கல் எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான், அப்பா எனக்கு இப்ப 20,000 ரூபாய் தரேங்கிறாங்க, 20 ரூபாய் தான் முதல்ல தரேனாங்க, இப்ப எனக்கு 20,000 ரூபாய் தரேங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். சொன்னவன அவங்க அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, கடைசியா நான் ஒரு இடத்துக்கு அனுப்புறேன், இங்க போய் இந்த கல்லோட நான் சொன்ன மாதிரியே இந்த கல்லை போய் கடை முன்னாடி போட்டு உட்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்படின்னு கேக்குறான். உடனே அவங்க அப்பா சொல்றாங்க, நீ இதை கொண்டு போய் வந்து ஒரு நல்ல
நல்ல ஜெர்ம் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய விற்பாங்க கரெக்டா. இந்த நகை கடைகள்ல எல்லாம் வந்து இந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்த்து ஜோசியம் பார்த்து விற்கிற கல்கள்லாம் இருக்கிற கடையை முன்னாடி வந்து இந்த கல்லை போய் வச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் அந்த கல்லை போய் அங்க வச்சிடுறான். வச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கடைக்குள்ள போறவங்க எல்லாருமே வந்து அந்த கல் வச்சு, நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து அந்த கல்லெல்லாம் வச்சு மோதிரம் போடுவாங்க கரெக்டா. அந்த மாதிரி ஜெர்ம் ஸ்டோன்ஸ் வச்சு உள்ள போடுறவங்க வந்து நிறைய நம்பிக்கை இருக்கவங்க, அந்த கல் மேல நிறைய நம்பிக்கை, அது வாழ்க்கையே மாத்தும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு அந்த கடைக்குள்ள போறாங்க. போறப்ப இந்த ஒரு பையன் வந்து இந்த கல்லை வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. அவங்க அப்பா சொல்றாங்க, இப்போ வந்து அந்த போர்டுல வந்து எழுதி போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல் வந்து உங்க வாழ்க்கையவே மாத்திடும், இது வந்து ரொம்ப லக்கி ஸ்டோன், எங்க அப்பாவோட வாழ்க்கையவே இதுதான் மாத்துச்சுன்னு நீ உண்மையவே எழுதி போடு, எனக்கு வந்து இது லக்கி ஸ்டோன் பா, ஆனா என் வாழ்க்கையில நடந்துச்சுக்கிறது நீ அப்படியே எழுதி போடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் இப்ப அதே கல்லை எடுத்துட்டு போய் அங்க உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி எழுதி போட்டு அங்க உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஒவ்வொருத்தங்களா உள்ளுக்குள்ள போறாங்க. போறவங்க இந்த கல்லை பார்த்து இப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நின்றுகிட்டு அவங்க இதை பத்தி உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்புறம் அந்த கடைக்காரங்க கிட்ட போய் கேட்கறாங்க. அந்த கடைக்காரங்க கிட்ட இருந்துட்டு இந்த கல்லை நாங்க வாங்கலாமா, அந்த கல்லை நாங்க வாங்கலாமா, இது ரேரான கல்லா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அந்த கடைக்காரனுக்கு இதனால பிசினஸ் போகுது அப்படின்னு தெரிஞ்சவன அந்த பையன் கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏன்பா உன்னால ஏன் பிசினஸ் காலி ஆயிடும் போல இருக்கு, இந்த கல்லு நீ சொல்ற மாதிரி ரொம்பவே லக்கி கல் மாதிரி இருக்கதான் எனக்கும் தோணுது, இந்த கல்லோட போய் உள்ள டெஸ்ட் பண்றாங்க, ஏதோ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க, ஓகே இந்த கல் வந்து ரொம்பவே ரேரான ஒரு ஜெம் ஸ்டோன் தான், எனக்கு அப்படிதான் தோணுது, நான் இந்த கல்லை உங்ககிட்ட வாங்கிக்கிறேன், இது எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இந்த பையன் வந்து மறுபடியும் 2 விரல தூக்கி தலைக்கு மேல காமிக்கிறான். இப்போ வந்து அவங்க சொல்றாங்க, ஓகேப்பா இதுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் தரேன், இதை நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே அந்த கல்லை எடுத்துட்டு மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட போய் ஓடி போய் சொல்றான், அப்பா முதல்ல 20 ரூபாய் சொன்னாங்க, அதுக்கப்புறம் 20,000 ரூபாய் சொன்னாங்க, இப்ப எனக்கு 2 லட்சம் ரூபாய் இந்த கல்லுக்கு அதே கல்லுக்கு தரேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த பையன் அவங்க அப்பா சொல்றாங்க, உன் வாழ்க்கையும் இப்படிதான், உன் லைஃப்லயும் இப்படிதான், நீ எங்க இருக்கிறங்கிறத பொறுத்து தான் உனக்கு வேல்யூ, உன்னை சுத்தி யார் இருக்காங்கிறது தான் வேல்யூ, நீ எப்படி உன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறங்கிறத பொறுத்து தான் வேல்யூ. முதல்ல நீனே உன்னை வந்து கேவலமா நினைச்சுக்கிட்டேன்னா உன்னை யாருமே முதல்ல மதிக்க போறது இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. 2வது, உன்னை சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல இருக்கிறவங்க மாதிரி அந்த பாட்டி மாதிரி பிஹேவ் பண்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேல்யூ என்னன்னே தெரியாது. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி தாண்டி போனவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட திரும்பி கூட பேசுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எல்லாருமே அடுத்தவங்களை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த உலகத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கும். பட் உன்னையும் எல்லாரும் யூஸ் பண்ணதான் போறாங்க. ஈவென்ச்சுவலி உன்னை எல்லாருமே கண்டிப்பா இந்த உலகத்துல நீ தாண்டி போறவங்க எல்லாருமே உன்னை யூஸ் பண்ணதான் போறாங்க. பட் உன்னை யூஸ் பண்றவங்களுக்கு நீ வர்த்தியா இருக்கியா இல்லையான்னு தெரியணுமா அப்படிங்கறத நீ ரொம்ப ஸ்பெசிபிக்கா வச்சுக்கோ. நீ யார்கிட்ட உன்னை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வேல்யூ என்னன்னு தெரியணும், அவங்களுக்கு ஒர்த் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதை வெளியே காமிக்க வேண்டியது உன்னோட கடமை. நீ யாரு அப்படிங்கறத நீ முதல்ல காமிச்சுக்கோ. அதே நேரத்தில் அடுத்தவங்க ஒருத்தங்க நெவர் லெட் சம்ஒன் டு டேக் யூ ஃபார் கிராண்டட். உன்னை யாருமே வந்து இவன் இவ்வளவு தானே, இவன் 20 ரூபாய் போடுறேன்னு உன்னை யாரும் நினைக்க விட்டுறாத. நீ உன்னோட ஜெம் ஸ்டோன் கடை எங்க அப்படிங்கறத பாரு. நீ உன்னோட அந்த வைரக்கல் கடை எங்க இருக்கு. உன்னை யாரு வந்து அவ்வளவு வேல்யூபிள், வாழ்க்கையவே மாத்துவேன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க கூட பழக ஆரம்பி. அவங்களோட வாழ்க்கையை நீ கண்டிப்பா மாத்துறதுக்கு எஃபர்ட் எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையை அவங்க அப்படியே மாத்துவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கவங்களே நல்லவங்களும் கிடையாது. நம்ம யார்கிட்ட பேசாம தள்ளி வச்சிருக்கோமோ அவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. எக்ஸ்ப்ளோர் லைஃப், எல்லார்கிட்டயும் பேசுங்க. யார் உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கூட அதிகமா பழக ஆரம்பிங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அந்த பையன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லெசன் லேர்ன் பண்ணிட்டான். இப்போ நான் அந்த கதையை சொல்லி முடிக்கிறப்ப உங்களோட வாழ்க்கையில உங்களோட வேல்யூ தெரிஞ்சவங்க யாரு அப்படிங்கறது உங்க கண்ணு முன்னாடி கண்டிப்பா சில பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. உங்களை யார் பேப்பர் கப் மாதிரி ட்ரீட் பண்ணி தூக்கி போடுறாங்கிறதும், அதே நேரத்தில் யார் உங்களை ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கல் மாதிரி ட்ரீட் பண்றாங்கிறதும் உங்களுக்கே தெரியும். நீங்க அப்படி ஒரு கல் தான். உங்க வாழ்க்கையில யாரை சூஸ் பண்ணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. அண்ட் இட்ஸ் a நியூ ஸ்டார்ட். கரெக்டா ஒரு புது வாரம். சூஸ் யுவர் லைஃப் வெரி வைஸ்லி. உங்களை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களோட அப்பா அம்மாவை சூஸ் பண்ண முடியாது, உங்களோட நிறத்தை சூஸ் பண்ண முடியாது, உங்க கண்ணை சூஸ் பண்ண முடியாது. பட் உங்களோட லைஃப்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சொசைட்டியை, நீங்க யார் கூட பழகுறீங்க, யார் கூட பேசுறீங்க, அதை உங்களால சூஸ் பண்ண முடியும். நெகட்டிவிட்டியை தள்ளி வைங்க, பாசிட்டிவிட்டியை நோக்கி போங்க. உங்களோட வேல்யூ தெரிஞ்சவங்க கூட பழக ஆரம்பிங்க. யூ வில் ஃபீல் மச் பெட்டர். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இப்போல இருந்து ஒரு சின்ன டெசிஷன் எடுங்க. இப்போ இந்த வாரத்துல இருந்து நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் உங்களோட வேல்யூ தெரிஞ்சவங்க யார் யாரோ அவங்க கூட மட்டும் பழக ஆரம்பிங்க. ஒரு வாரத்துல உங்களோட லைஃப் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்க. ஒரு புது வாரத்தை எப்படி ஆரம்பிங்க. அண்ட் லெட் மீ நோ இது உங்களோட லைஃப் எப்படி ஒரு சேஞ்ச் உருவாக்க போகுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவை யார் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றாங்களோ, யார் ரொம்ப சோகமா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாவது சோஷியல் மீடியால என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க, அதுக்கான லிங்க்ஸ் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். So see you next video. Have a great week ahead. Bye.